ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ गाइस சேனல் டு வெல்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா துபாயில இருக்கிற வேர்ல்டு பிகெஸ்ட் ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். நான் வந்து செகண்ட் டைம் வரேன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை வந்திருக்கேன். நம்ம வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, இப்படிதான் நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நம்ம இன்ஷால்லா உள்ள போயிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். எவ்வளவு பெரிய ஃபிஷ் மார்க்கெட் நீங்களே பாருங்க. வேர்ல்டு பிகெஸ்ட் ஃபிஷ் மார்க்கெட்னா சும்மாவா? செம்ம பிஸியா இருக்கு. அதாவது எப்படின்னா உலகத்துல என்னென்ன மீன், என்னென்ன வகை மீன் எல்லாமே இருக்கும், அது எல்லாமே இங்க இருக்கும். என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எந்த நாட்டுல இருந்து இங்க வந்தாலும் ஃபிஷ் மார்க்கெட் வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. நான் செகண்ட் டைம் வரேன். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ நான் அந்த அளவுக்கு தெளிவா வந்துட்டு சுத்தி பார்க்கல. இன்னைக்கு நான் எல்லா இடத்தையும் பார்க்க போறேன், உங்களுக்கு எல்லா இடத்தையும் காமிக்கிறேன். இவர் புதுசா வந்திருக்காரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். பிலால். யார் சார் வரே? இவரை தெரியல. பிலால் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரான். அவனுக்கு நம்ம சுத்தி காமிப்போம். எனக்கே ஒண்ணும் தெரியாது. இப்ப நம்ம வந்துட்டு ஃபிஷ் மார்க்கெட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போனா 1 மந்த்துக்கு இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வேர்ல்டு ஃபுல்லா மொத்தமா எல்லா நாட்டுல இருந்து வர்றவங்களோட எண்ணிக்கை 8 லட்சத்துக்கு மேல இங்க வந்துட்டு போறாங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஃபிஷ் மார்க்கெட் நீங்களே பாருங்க. என்ன எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க, உயிரோட பாருங்க. இந்த நண்டுலாம் வந்து நம்ம ஊர்ல பாத்துருக்கவே மாட்டோம். எவ்வளவு பெரிய நண்டுன்னு பாருங்க. நம்ம ஊர்ல வந்து சம்மா நண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சம்மா நண்டே நம்ம பெரிய பெரிய நண்டா இருக்கும். அதை விட அந்த நண்டுலாம் பெருசா இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்டுன்னு தெரியலையே. நம்ம இருக்கிற ரேஞ்சுக்குலாம் இதை வாங்கி சாப்பிட முடியாது. வாங்க அப்படியே போவோம். இன்னொரு விஷயம், உலகத்திலே பெரிய ஆளு இங்கதான் இருக்கு. அது இந்த ஒரு ஆளு தான். சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான். ஒரு நாளைக்கு 300 டன்னு மொத்தமா இங்க வெளிநாட்டுகள்ல இருந்து இங்க வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இங்க இருந்து மற்ற நாட்டுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு எல்லா உலகத்துல இருந்து எல்லா மீன் எல்லா வகையும் இங்க இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி இறாலெல்லாம் நம்ம ஊர்ல நம்ம பாத்துருக்கவே மாட்டோம். ஒரு இறாலு கிட்டத்தட்ட 2 கிலோ இருக்கு. கூப்பிடுறாங்க. நம்மளே வேலை பார்க்கிறோம்னு நினைச்சுக்கிட்டாங்க. இந்த மீன்லாம் விற்கிறதுக்கு இல்ல, அதாவது சமைச்சு சாப்பிடுறதுக்கு இல்ல, வாங்கிட்டு போய் வளர்க்கலாம், அவ்வளவுதான். வாங்க. வாங்க இல்ல, வீடியோ எடுக்கலாம் வந்திருக்கேன். இங்க கிடைக்காத மீனே இல்லைங்க. அவ்வளவு பெரிய மார்க்கெட்டை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. ஏன்னா அவ்வளோ கடைங்க இருக்கு. 500 கடைக்கு மேல இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இஞ்சி போனா ஒரு 10 கடை இருக்கும். நம்ம போனோமா 2 கடையில பார்த்து 3ஆவது கடையில வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா 500 கடைக்கு மேல இருக்கு.
என் பின்னாடி இருக்கிற இடத்த பாத்தீங்களா, இது வந்துட்டு கட் பண்ணி கொடுக்கறதுக்குன்னே தனி ஒரு இதுக்கு செக்ஷன் பிரிச்சிருக்கிறாங்க. உள்ள போக முடியுதா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இங்க ஃபிஷ் மார்க்கெட்ல நம்ம வாங்குற மீனை கட் பண்ணி கொடுக்கறதுக்குன்னே தனி ஒரு செக்ஷனே பிரிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய மார்க்கெட் நீங்களே பாருங்க. துபாயில இருக்கிற மக்கள் யாரா இருந்தாலும் வந்திருப்பாங்க, புதுசா வர மக்கள் யாரா இருந்தாலும் ஒரு தடவையாச்சும் இங்க வந்து விசிட் பண்ணிருங்க. ஏன்னா ஒரு 1 மந்த்துக்கு 8 லட்சம் பேர் வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எவ்வளவு பெரிய ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. 1 கோடி நீ பார்த்த 1 கோடி. என் உடல் பொருள் ஆவி எல்லாமே பிளாக் பெல் கப்பல் தான்.